பாருங்க, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் என்பதை பாருங்க. அவர் நான் திட்டினவன், அவர் இல்லை என்று சொல்லினவன். அப்போ அப்படிப்பட்ட நான் ஒரு காலகட்டத்துல என் வாலிப பிராயத்துல பாவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டேன். புகைப்பிடிக்கிற பழக்கத்தினால, என் நண்பர்கள் மூலமா அந்த பழக்கத்தினால பாவ பழக்கத்தை கற்றுக்கொண்டு அதுல என் சரீரம் எல்லாமே பாதிக்கப்பட்டது. எனக்குள்ள காசநோய் வந்தது, டிபி வியாதி வந்தது. அதுல சரீரம் பாதிக்கப்பட்டது. மரண தருவாய்க்கு கடந்து போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை தாயின் கரு உருவாகும் முன்னே உன்னை அறிந்து கொண்டேன். ஆண்டவர் இயேசு தேடி வந்தாருங்க. ஏன் இயேசு இல்லைன்னு சொன்னாங்க, நானும் என்ன தேடி வந்தார். கடவுள் எல்லாம் சொன்ன என்ன தேடி வந்தார். பாவியா இருந்த என்ன தேடி வந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிரதான பாவியாக என்னை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அன்னைக்கு பாவத்தில் வீழ்ந்து கிடந்த என்னை ரட்சித்தார். என் பாவங்களை மன்னித்தார். என் வியாதியை சுகமாக்கினார். 4 மாதத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் வரும்போது அப்ப கூட நாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. மறுபடியும் நான் என்னோட கருவன் மரணத்துக்குள்ள போய் கொண்டு, ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை சந்தித்தார். என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு முழுவதுமாய் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர்தான் மெய்யான தேவன் என்பதை நான் அறிக்கை எடுக்கிறேன். ஏன் சொல்லும் போது, என் பாவத்தை மன்னித்து என் வியாதியை சுகமாக்கி சாக வேண்டிய என்னை, நரகத்துக்கு போக வேண்டிய என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்துக்கிறாருன்னா உங்களை எவ்வளவு நேசிப்பார் பாருங்க. நீங்க அநேக ஜனங்கள் இருக்கிறீங்க, நீங்க ஒருவேளை பக்தியா இருப்பீங்க, கடவுள் பக்தியா இருப்பீங்க, ஆனா உங்க பக்தி வீணடிக்கப்படுகிறது. ஏன் சொன்னா, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு ஒருவர் தான். அவர் முன்னுக்கும் ஒரு தெய்வம் இல்லை, அவர் பின்னுக்கும் ஒரு தெய்வம் இல்லை. நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். ஏன் பகிரங்கமா நாங்க சொல்றேன்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு